அனைவருக்கும் வணக்கம். எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழியில், குறிப்பாக எடப்பாடி, இபிஎஸ், தினகரன், சசிகலா வகையறாக்கள் எல்லாம் எந்த மாதிரியான அரசியல்வாதி என்றே தெரிய முடியாத அளவிற்கு கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினகரன் எடப்பாடியை பற்றி என்ன பேசினார்? இந்த சாவில் மர்மம் இருக்கிறது. எங்கள் அம்மா ஜெயலலிதா செத்ததில் மர்மம் இருக்கிறது. அதற்கு யார் காரணம்? சசிகலாவிற்கு துரோகம் செய்தவர்கள், அம்மாவின் ஆன்மாவுக்கு துரோகம் செய்தவர்கள், இன்னும் என்னென்ன குற்றச்சாட்டுகளே. என்னை பார்த்தால் நடுங்கக்கூடியவன், என் காலில் விழுந்து பதவியை பெற்றவர்கள், ஒரு காலம் யாரை மன்னித்தாலும் மன்னிப்பேன், ஆனால் எடப்பாடியை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொன்ன தினகரன் எப்படிப்பட்டவர்கள்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வெளியிலே பேசிவிட்டு வெட்கமே இல்லாமல் இன்னைக்கு டெல்லி ஏகாதிபத்திய முதலாளியினுடைய ரைடுக்கு பயந்து, சோதனைக்கு பயந்து, அவர்கள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி நீங்கள் இல்லீகலாக, திருட்டுத்தனமாக உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களிடம் இருந்து கொள்ளையடித்த பணத்தை நாங்கள் பிடுங்கிக் கொள்வோம், ஒழுங்கு மரியாதையாக நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள் என்று டெல்லிக்காரன் மிரட்டியதாக்க, அப்படி அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து இன்னைக்கு மீண்டும் எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லா பையிலும் கட்டி பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கிறது என்று சொன்னால், உள்ளபடியே தமிழர்களுக்கு மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சுரணை இருக்கா என்ற சந்தேகம் வராதா தோழர்களே? இது எந்த மாதிரியான மனநிலை? நேற்று வரை மாத்தி காரி துப்பிக் கொண்டீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைத்ததா? உங்கள் போராட்டத்திற்கு, உங்கள் தர்ம யுத்தத்திற்கு நியாயம் கிடைத்ததா? உங்க மௌன போராட்டத்திற்கு விடை கிடைத்ததா? எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழக வாக்காளர்களிடம் நீங்கள் வாக்கு கேட்கப் போகிறீர்கள்? அன்பார்ந்த வாக்காளர்களே, உங்களிடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இதைத்தான். நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய மறதியவும் உங்களுடைய அறியாமையும் பயன்படுத்தித்தான் இது போன்ற கோமாளிகள் கூட்டணி அமைத்து உங்கள் வாக்குகளை களவாட வருகிறார்கள். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. குறிப்பாக இது போன்ற சில்லறைத்தனமான அரசியலை பார்க்கிற பொழுதுதான் திராவிட மாடல் அரசின் நாயகர் ஸ்டாலின் உயரம் நமக்கு பிரம்மாண்டமாக, பிரமிப்பாக தெரிகிறது. நன்றி, வணக்கம்.